இயக்கத்தின் சார்பாக அனைத்து தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பல கருத்துக்களை உங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிற அரசிற்கு நம்ம தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய அதிமுக அரசு உங்களுக்கு துணை போயிட்டு இருக்குது. அவங்களோட சாப்பிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய மீன சிறிய மீன் விழுங்கிட்டு இருக்காமா. அந்த மாதிரி அந்த பிஜேபி மீன் வந்து அதிமுக மீனை உள்ள சாப்பிட்டு இருக்குது. நம்மளை காப்பி அடிச்சுட்டு 100 ரூபா வந்து என்னன்னா சின்ன சின்ன பொருளை கொடுத்துருப்பாங்க. அது பெருசு கிடையாது உங்களுக்கு. அந்த பொருளை நீங்க பொருளாவே எடுத்துக்காதீங்க. 100 ரூபாய்க்கு இருக்கிற பொருளை கொடுத்து உங்களை கவர் பண்ண பாக்குறாங்க. ஆனா தலைவர் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் வருதா இல்லையா? அத்தனை அக்கௌண்ட்லயும் வருது. அதை விட இந்த பொங்கலை சிறப்பா கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டு 3000 ரூபாய் வழங்கியிருக்காரு நம்ம தலைவர். அதே மாதிரி சமத்துவ பொங்கலை கொண்டாடி உங்களை எல்லாம் வச்சு நாங்களாம் பொங்கல் கொண்டாடிக்கிறோம். பொங்கல் ஒன்றியத்தின் சார்பாக கொண்டாடிக்கிறோம். எல்லா இடத்துலயும் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. தொடர்ந்து நீங்கள் இந்த அரசை வலியுறுத்த வேண்டும். 2026ஆம் ஆண்டு நமது அரசு அதிக வாக்குகளில் வெற்றி பெற வேண்டும். தலைவர் சொல்லியிருக்காரு 234 200 தொகுதிக்கு மேல வென்று எடுக்க வேண்டும். எனக்கு முன்னாடி பேசின கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொன்னாரு, பல்லட சட்டமன்ற தொகுதி நம்மளுக்கு அதிமுக இருக்குது. ஜெயிச்சாங்களே ஊர் ஒரு 10 பகுதி கொங்கு மண்டலம் திமுகவுக்கு ஆதரவாக இல்லை என்பதை 25 ஆண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக இல்லை என்பதை நாம் நினைவில் கொண்டு வந்து திமுக கிளீன் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்ததின் விதமாக, அதை உடச்செறிய விதமாக இந்த ஏழை மக்கள் எப்பொழுதும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடன் நிற்பார்கள் என்பதை உறுதி செய்யும் விதமாக நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் நீங்கள் வாக்களை அளித்து இங்க சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் திட்டங்களை நிறைய உங்களுக்கு கொண்டு செய்ய முடியும். திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி மலர வேண்டும் என்று ஒரே நோக்கத்துடன் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு, இந்த பட்ஜெட்ல வஞ்சிச்ச பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிருக்கிற எதிர்கட்சி அதிமுகவுக்கு சமட்டி அடி கொடுக்கிற விதமாக இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியை அமைய வேண்டும். அந்த மாதிரியான வாக்குகள் திமுகவுக்கு பெற வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு